நீங்க ஒரு டாக்டரை பார்க்க கிளினிக் போறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. உள்ள போனா பழைய புக்ஸ், ஒரு ரிசப்ஷனிஸ்ட், கொஞ்சம் வெயிட்டிங் சேர்ஸ்னு ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. ம். ஆனா சிகிச்சை அறைக்குள்ள போனதும் எல்லாமே மாறிடுது கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட். எரிக் பேர்ல் அப்படிங்கிற ஒரு டாக்டரோட கிளினிக்ல இப்படிதான் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு நாள்ல மட்டும் அவருடைய பேஷண்ட்ஸ் 7 பேரு தனித்தனியா வந்து ஒரு விசித்திரமான புகார சொன்னாங்க. ஓ! அந்த ரூம்ல கண்ணுக்கு தெரியாத யாரோ நடக்கிற மாதிரியும், கூரையில மிதக்கிற மாதிரியும் சொன்னாங்களே, அதானே? அதேதான். இது வந்து ஏதோ ஒரு பிரம்மைன்னு நாம ஈஸியா விட்டுட முடியாது. ஏன்னா டாக்டர் அவங்கள தொடுறதுக்கு முன்னாடியே பல அடி தூரத்துல அவர் இருக்கும்போதே அந்த பேஷண்ட்ஸ் ஒரு குளிர்ந்த காத்து வீசுறதையும் ஏதோ ஒரு ஸ்பரிசத்தையும் நிஜமாவே உடம்புல உணர்ந்திருக்காங்க. வீல் சேர்ல வந்தவங்க கூட எழுந்து நடந்தாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். இத கேக்குறப்போ ஹாலிவுட் படத்துல வர மேஜிக் மாதிரி தான் தோணும். கண்டிப்பா. இத கேக்குற உங்களுக்கும் என்னடா இது கட்டுக்கதை மாதிரி இருக்குன்னு தோணலாம். எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த ஆழமான உரையாடலோட நோக்கமே இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி பேசுறது தான். ஆமா. பல தசாப்தங்களா விஞ்ஞானிகளும், மருத்துவர்களும் தீவிரமா ஆராய்ஞ்சிட்டு இருக்கிற ஆகாஷிக் குணப்படுத்தும் முறை, அதாவது ஆகாஷிக் ஹீலிங் பத்தி தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சரியா சொன்னீங்க. இந்த ஆகாஷிக் ஃபீல்ட் எப்படி நம்மளோட உடல் நோய்கள், மனச்சோர்வு, ஏன் நம்ம அன்றாட பிரச்சனைகளை கூட குணப்படுத்த உதவுது அப்படிங்கறத பத்தி பல ஆராய்ச்சி கட்டுரைகள்ல இருந்து தகவல்களை நம்ம சேகரிச்சிருக்கோம். இது நம்ம ஸ்கூல்ல படிச்ச இயற்பியல் விதிகளை முற்றிலுமா மாத்தி எழுதுதுன்னு தான் சொல்லணும். இது ஏதோ காத்துல நடக்கிற மேஜிக் இல்ல, பிரபஞ்சத்தோட அடிப்படையான ஒரு கட்டமைப்பு. சூப்பர். அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ எர்வின் லாஸ்லோ மாதிரியான விஞ்ஞானிகளோட குறிப்புகளை படிக்கும்போது அவங்க இந்த பிரபஞ்சம் ஒரு வெற்றிடம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இத புரிஞ்சிக்க நாம வானத்தை பாக்குற விதத்தை கொஞ்சம் மாத்தணும். இப்போ நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் நடுவுல இருக்கிற இடம் முழுசா காலியா இருக்குன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ம் ஆமா, ஒண்ணுமே இல்லாத இருட்டு ஸ்பேஸ்னு தானே நாம நினைக்கிறோம். அங்கதான் விஷயமே இருக்கு. குவாண்டம் இயற்பியல் படி அந்த வெற்றிடத்தை முழுமையா உறைநிலைக்கு கொண்டு போனாலும் அங்க ஒரு மாபெரும் ஆற்றல் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இத 0 பாயிண்ட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் கடல் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆற்றலும் தகவல்களும் நிறைஞ்ச கடல் அது. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும், ஒரு இலையோட அசைவிலிருந்து உங்க மனசுல தோன்ற ஒரு சின்ன எண்ணம் வரைக்கும் எல்லாமே குவாண்டம் ஹோலோகிராம் முறையில இந்த ஆகாஷிக் புலத்துல நிரந்தரமா பதிவாகுது. ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பொருத்தி பார்க்கறேன். இதை வந்து ஒரு மாபெரும் கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி நினைச்சுக்கலாமா, இல்ல ஒரு பிரபஞ்ச இன்டர்நெட்னு வச்சுப்போம்? ரொம்ப சரியான உதாரணம். அந்த இன்டர்நெட் கூட நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம மூளை வந்து வெறும் ரசாயனங்களாலான ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது. அது அந்த பிரபஞ்ச இன்டர்நெட்ல பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ற ஒரு சாதனம். ஆமா, அறிவியல் இதுவரைக்கும் மூளைய ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா ஸ்டூவர்ட் ஹேமராஃப், ராஜர் பென்ரோஸ் மாதிரியான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மூளையில இருக்கிற மைக்ரோ டியூபிள்ஸ் பத்தி சொல்றாங்களா? அதேதான். இந்த மைக்ரோ டியூபியூல்ஸ் அப்படிங்கிறது வெறும் உயிரியல் செல்கள் இல்ல. அது குவாண்டம் மட்டத்துல அதிர்வுகளை ஏத்துக்கிற ஒரு ரிசீவரா செயல்படுது. நம்ம ஐம்புலன்களை தாண்டி இந்த ஆகாஷிக் புலத்துல இருந்த தகவல்களை மூளை நேரடியா உள்வாங்குது. ஓ, அப்போ சில நேரங்கள்ல நமக்கு எந்த காரணமும் இல்லாம ஒரு உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் வருதே, அது இதுதானா? ஆமா, உள்ளுணர்வுங்கிறது ஏதோ ஆறாவது அறிவில்ல, அதுதான் நம்ம முதல் அறிவு. அது பிரபஞ்சத்தோட டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம நேரடியா வாங்குற தகவல். ஆனா இப்போ ஒரு டவுட் வருது. உள்ளுணர்வு அப்படிங்கிறது நம்ம மூளை நமக்கு தெரியாமலே சில சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சு ரொம்ப வேகமா ப்ராசஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருதுன்னு தானே சயின்ஸ்ல சொல்றாங்க. அது எப்படி பிரபஞ்சத்திலேருந்து வர தகவல்னு உறுதியா சொல்ல முடியும்? நல்ல கேள்வி. மூளை நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சு ஒரு முடிவுக்கு வரும், அத மறுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, நீங்க இதுவரைக்கும் பாத்திராத ஒரு விஷயத்த பத்தி ஒரு ரொம்ப தெளிவான உள்ளுணர்வு உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி வெறும் மூளையோட கணக்கீடுன்னு சொல்ல முடியும்? ம் பாயிண்ட் இருக்கு. அந்த தகவலை மூளை எங்க இருந்து எடுத்ததுன்னு ஒரு கேள்வி வருது. கரெக்ட். அங்கதான் இந்த ஆகாஷிக் புலம் உள்ள வருது. ஒருத்தரோட ஆழ்மனசு அந்த ஆகாஷிக் ஃபீல்டு கூட இணையும் போது அங்க காலமும் தூரமும் ஒரு தடையே கிடையாது. சரியா சொன்னீங்க. ஓகே, பிரபஞ்சம் முழுக்க ஒரு இன்டர்நெட் மாதிரி தகவல்களை சேமிச்சு வச்சிருக்குன்னு ஏத்துக்கிறேன். ஆனா இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருந்து தகவலை எடுத்து எப்படி ஒரு நோயாளிக்கு உடம்பு சரி பண்ண முடியும்? அதுக்கு சிஜே மார்டஸ் உருவாக்குன ஆகாஷிக் ஃபீல்ட் தெரப்பி, அதாவது ஏஎஃப்டி பத்தி நம்ம பார்க்கணும். அவரோட சொந்த வாழ்க்கையே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம்.
ஆமா, நானும் அத படிச்சேன். 2004ல அவர் வாழ்க்கையில ரொம்ப பெரிய மனவேதனையில இருந்திருக்காரு இல்லையா? உறவுகள்ல பிரச்சனை, ஏமாற்றம்னு அவர் ரொம்ப இருண்டு போயிருந்தாரு. ஆமா, ரொம்ப விரக்தியோட உச்சகட்டத்துல ஒரு நாள் அவரு கைகள மேல தூக்கி, யாராவது என் வலிய போக்குங்க, நான் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன் அப்படின்னு காத்துல சத்தமா கேட்டிருக்காரு. அப்போ அந்த காத்துல இருந்து ஒரு மெல்லிய குரல், "நீ காயப்படல, நீ குணமாயிட்டு இருக்க" அப்படின்னு சொன்னதா அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அது கேட்ட அடுத்த செகண்டே ஒரு பெரிய மின்னல் மாதிரி ஒரு எனர்ஜி அவரை தாக்குனதா சொல்றாரு. சில மில்லி வினாடிகள்ல நடந்த அந்த ஒரு விஷயம் பல வருஷமா இருந்த அவரோட வலிய முழுமையா குணப்படுத்திருச்சு. இங்கதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வெறும் ஒரு வார்த்தையும் ஏதோ ஒரு ஃபீலிங்கும் ஒருத்தரோட உடம்ப எப்படி உடனே குணமாக்கும். இதை கேக்குறவங்களுக்கும் அதே சந்தேகம் வரும். இதுதான் குவாண்டம் குணப்படுத்துதலோட மையப்புள்ளி. அதாவது இது வெறும் ரசாயன மாற்றத்தால நடக்கிறதில்ல. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் ஒளியையும் தகவலையும் அடிப்படையா வச்சுதான் இயங்குது. எரிக் பால் சொல்ற மறு இணைப்பு குணப்படுத்துதல், அதாவது ரீகனெக்டிவ் ஹீலிங்கும் இதேதான் சொல்லுது. ஓ, அப்போ ஒருத்தருக்கு நோய் வருதுன்னா அவரோட செல்கள்ல இருக்கிற தகவல் தப்பாயிடுச்சுன்னு அர்த்தமா? துல்லியமா சொன்னீங்க. இந்த ஆகாஷிக் புலம் ஒரு ஆரோக்கியமான சரியான தகவலை, அதாவது ஒரு தூய்மையான ஒளிய உடம்புக்குள்ள செலுத்துது. நம்ம செல்கள் அந்த தகவலை உள்வாங்கும் போதே தானாகவே பழைய ஆரோக்கியமான நிலைமைக்கு மாறிடுது. இப்போ பழைய காலத்து ஹீலிங் முறைகள்ல பாத்தீங்கன்னா, கைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில சுத்துவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, இல்லனா உன்னை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதை விரட்டுறேன்னு ஏதேதோ செய்வாங்க. ஆனா எரிக் பால்ஸ் என்ன சொல்றாருன்னா, இது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா இருள் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அது வெறும் ஒளியோட இல்லாமை மட்டும்தான். நீங்க இருள் கூட சண்டை போட தேவையில்ல. ஒளிய உள்ள கொண்டு வந்தா இருள் தானா மறைஞ்சிடும். வாவ், ரொம்ப ஆழமான கருத்து இது. அப்போ குணப்படுத்துறது அப்படிங்கிறது டாக்டரோட ஈகோனாலேயோ திறமைனாலேயோ நடக்கிறதில்ல. கண்டிப்பா கிடையாது. இது பிரபஞ்சத்தோட நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த ஃபீல்ட் கூட நடக்கிற ஒரு கூட்டு செயல்பாடு. டாக்டருங்கிறவரு சும்மா ஒரு பாலன் தான். நோயாளிக்கு என்ன அதிர்வெண் தேவையோ அது ஆகாஷிக் ஃபீல்டே நேரடியா கொடுத்துரும். சரி, ஒரு நோயாளி டாக்டருக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கும் போது இதெல்லாம் நடக்குதுன்னா கூட நாம நம்பிடலாம். ஆனா இந்த ஹீலிங் பண்றதுக்கு இடமும் காலமும் ஒரு தடையே கிடையாதுன்னு சொல்ற மரியா சாகியோட தகவல் மருத்துவம் பத்தி படிச்சப்போ நான் நிஜமாவே குழம்பிட்டேன். நீங்க அந்த சாண்டோர் அப்படிங்கிற பேஷண்ட் கதைய தானே சொல்றீங்க? அவரோட முழங்கால் வலி கதைய? அதேதான். சாண்டோருக்கு 16 வருஷமா முழங்கால் வலி இருந்திருக்கு. மரியா சாகி ஒரு ரிமோட் ஸ்கேனிங் மூலமா 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சாப்பிட்ட ஒரு கெட்டுப்போன கோழிக்கறி தான் அந்த நோய்க்கு காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது கூட ஓகே. ஆனா அத அவங்க எப்படி குணப்படுத்துனாங்கங்கிறது தான் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இல்லையா? ஆமா, பாஸ்பரஸ் எம் அப்படிங்கிற ஒரு ஹோமியோபதி மருந்தோட தகவலை மட்டும் அவர் இருக்கிற இடத்துக்கே தொலைதூரத்திலிருந்து அனுப்பி குணப்படுத்தினதா சொல்லியிருக்காங்க. இது எப்படிங்க நம்புறது? மாத்திரையை சாப்பிடாம அதோட தகவலை மட்டும் காத்துல அனுப்புனா எப்படி வலி போகும்? கொஞ்சம் அபத்தமா தெரியல. நம்ம சாதாரண மெடிக்கல் சயின்ஸ் படி பார்த்தா இது அபத்தம் தான். ஆனா குவாண்டம் இயற்பியல் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இது மிக தெளிவான அறிவியல். இப்போ நோய் அப்படிங்கிறது உங்க பயோஃபீல்ட்ல ஏற்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் எரர், அதாவது தகவல் பிழை. ஓகே, ஒரு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் கரப்ட் ஆகுற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, கரெக்ட். கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் பிரச்சனைன்னா நீங்க கம்ப்யூட்டரை உடைச்சிட்டு புது பார்ட்ஸ் போட மாட்டீங்க. இன்டர்நெட்ல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் டவுன்லோட் பண்ணி அதை சரி பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த ஹோமியோபதி மருந்தோட ரசாயனம் உடம்புக்கு தேவையில்ல, அந்த மருந்து உருவாக்குற அதிர்வுலாம் உடம்புக்கு தேவைன்னு சொல்றீங்களா? ரொம்ப சரியா புடிச்சிங்க. அந்த தகவலை மரியா சாகி தன்னோட குணப்படுத்துற எண்ணம் மூலமா ஆகாஷிக் புலத்துல அப்லோட் பண்றாங்க. சாண்டோரோட உடம்பு அது ஒரு ரிசீவர் மாதிரி டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்குது. இத நிரூபிக்க ஜெர்மனில ஹோஹன்வாட் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய சோதனையே நடந்துச்சு. ஆமா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மரியாவும் நோயாளியும் வேற வேற ரூம்ல இருந்தாங்க. 2 பேருக்கும் EEG கருவி மாட்டி மூளை அலைகளை அளந்தாங்க. அந்த ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுதாங்க மிரள வச்சது. மரியா அந்த சிகிச்சைக்கான தகவலை மனசு மூலமா அனுப்புனப்போ 2 பேரோட மூளை அலைகளும் ஒரே நேரத்துல சிங்க் ஆயிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அந்த டெல்டா வேவ்ஸ். டெல்டா அலைகள்னா நாம ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது மட்டும் வர்றது. ஆனா மரியா முழிச்சிட்டு இருக்கும் போலே அந்த அலைகளை வெளிப்படுத்தினாங்க. அதே அலைகள் சில செகண்ட்ஸ் கழிச்சு சம்பந்தமே இல்லாத அந்த நோயாளியோட மூளையிலும் பதிவாயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம மனசு நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள மட்டும் அடைஞ்சு கிடக்கல. நாம எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத அதிர்வுகளால இணைக்கப்பட்டிருக்கோம். இதுதான் டாக்டர் லாரி டாசி எல்லையற்ற மனம், அதாவது நான் லோக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு.
எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா கூட இத நிரூபிச்சிருக்காங்க. ஒருத்தரோட ஹீலிங் இன்டென்ஷன் பல மைல் தூரத்துல இருக்கிற வேறொருத்தரோட மூளையில ரத்த ஓட்டத்தை மாத்துதுன்னு டாக்டர்ஸ் பதிவு செஞ்சிருக்காங்க. ஓகே, தூரத்தை கடந்து மனசு தகவல் அனுப்புதுங்கிறது இப்ப புரியுது. ஆனா இந்த எல்லையற்ற மனு நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி பாக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப திகைப்பூட்டுது. இத பத்தி ஸ்டானிஸ்லாவ் க்ரோவ் சொல்ற ஹோலோட்ரோபிக் நிலைகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல ஹோலோட்ரோபிக் நிலைனா என்ன? ஹோலோட்ரோபிக் அப்படின்னா முழுமைய நோக்கி நகர்றது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அசாதாரண விழிப்பு நிலை. ஆழ்ந்த தியானம், மூச்சு பயிற்சி, இல்லனா சில ரொம்ப எமோஷனலான நேரங்கள்ல மனிதர்கள் இந்த நிலைக்கு போவாங்க. இந்த நிலையில என்ன ஆகும்னா, நம்ம ஈகோ அப்படிங்கிற எல்லை உடைஞ்சு நம்ம மனசு நேரடியா ஆகாஷிக் ஃபீல்டு கூட கனெக்ட் ஆயிடும். அந்த இடத்துல காலத்துக்கான கட்டுப்பாடுகளே இல்ல, கரெக்டா? ஆமா, கடந்த காலம் எதிர்காலம் எல்லாமே அங்க ஒண்ணுதான். இத புரிஞ்சுக்க கார்ல் அப்படிங்கிறவரோட கதையை நாம எடுத்துக்கலாம். கார்ல் வாழ்க்கையில அயர்லாந்துக்கே போனது கிடையாது. ஆனா ஒரு ஹோலோட்ரோபிக் சிகிச்சையில இருக்கும்போது அயர்லாந்து கடற்கரையில இருக்கிற ஒரு கோட்டையோட ரகசிய பாதைகளை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு ஸ்பானிஷ் பாதிரியாரோட கடந்த கால வாழ்க்கையும் நினைவு கூர்ந்தாரு. அந்த பாதிரியார் வச்சிருந்த முத்திர மோதிரத்தை அவர் வரைஞ்சு காட்டினாரு. அது அப்படியே நிஜத்துல இருந்த மோதிரம் மாதிரியே இருந்துச்சு. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, கார்ல் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நிஜமாவே அயர்லாந்துக்கு டூர் போறாரு. அங்க போய் அவருக்கு தெரியாமலேயே 11 போட்டோஸ் எடுக்கிறாரு. அது எல்லாமே அவர் கடந்த கால நினைவுகள்ல பார்த்தா அதே கோட்டையோட கோணங்கள். சாதாரண சயின்ஸ் இத ஒரு விளக்க முடியாத முரண்பாடுன்னு ஒதுக்கிடும். ஆனா நம்ம மூளை ஒரு ரேடியோ ரிசீவர் மாதிரி செயல்படுதுன்னு பார்த்தா கார்லோட அனுபவம் ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். அவர் மூளை அந்த பாதிரியாரோட தகவல்களை பிரபஞ்ச டேட்டா பேஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை உருவாக்குது. அப்போ நம்ம நினைவுகள் நம்ம மூளைக்குள்ள மட்டுமே இல்லையா? நாம சின்ன வயசுல நடந்ததா ஞாபகம் வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் மூளை செல்கள்ல இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட சுவர்கள்ல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்போ ஒரு எஃப்எம் ரேடியோ தனக்குள்ளேயே பாட்டை உருவாக்குறது இல்லையோ, அது மாதிரி மூளை நினைவுகளை உருவாக்குறது இல்ல. எல்லா தகவல்களும் ஆகாஷிக் புலத்துல தான் இருக்கு. மூளை அதை டியூன் பண்ணி நமக்கு புடுக்குது, அவ்வளவுதான். இது கொஞ்சம் தலை சுத்துற விஷயம்தான். சரி, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோம். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, சரிப்பா, குவாண்டம் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா தினமும் காலையில டிராஃபிக்ல ஆபீஸ் போற எனக்கு என் டென்ஷனை குறைக்க இந்த ஆகாஷிக் ஃபீல்டு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு மசாமி சியோன்ஜி சொல்ற படைப்பு புலங்கள், அதாவது கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற கோட்பாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆகாஷக் புலத்தை பயன்படுத்துறது ஏதோ இமயமலையில போய் தியானம் பண்ற சாமியார்களுக்கு மட்டும் கிடையாது. ஆமா, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நாம ஒவ்வொரு தடவை சிந்திக்கும் போதும் சரி, வார்த்தைகளை பேசும்போதும் சரி, நாம வெறும் சத்தத்தை மட்டும் கொடுக்கல, நாம ஒரு எனர்ஜி ஃபீல்டை உருவாக்குறோம். நீங்க தொடர்ந்து நான் ஒரு வேஸ்ட், எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சா நீங்க அந்த இருண்ட ஆற்றல் களத்தோட கனெக்ட் ஆகுறீங்க. அது ஒரு இருண்ட மேகம் மாதிரி உங்களை சுத்திக்கும். இதுக்கு ஆனி ஹண்ட் அப்படிங்கிற பெண்மணியோட கதை ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஆனிக்கு தன்னைத்தானே ரொம்ப வெறுக்கிற பழக்கம் இருந்துச்சு. நான் சுயநலவாதி, நான் ரொம்ப மோசம் அப்படின்னு அவங்களே திட்டிப்பாங்க. இதனால அவங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விரக்தியும் நோயும் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அவங்க இந்த ஆகாஷிக் ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு சின்ன பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் தூய்மையானவள், ஆன்மீகமானவள் அப்படின்னு தொடர்ந்து உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இது நம்ம சாதாரணமா படிக்கிற பாசிட்டிவ் திங்கிங் புக்ஸ்ல வர்ற அதே விஷயம் தானே? இதுல என்ன குவாண்டம் சயின்ஸ் இருக்கு? மேலோட்டமா பார்த்தா இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி தான் தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு. நீங்க தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது ஆகாஷிக் ஃபீல்ட்ல இருக்கிற மாபெரும் கூட்டு ஆற்றல் களத்தோட நீங்க நேரடியா கனெக்ட் ஆகுறீங்க. ஓ, அந்த கலெக்டிவ் ஃபீல்டோட இணையறோமா? ஆமா. ஆனி அந்த அமைதியான வார்த்தைகளை சொன்னப்போ பிரபஞ்சத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்கள நோக்கி ஈர்க்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய பாசிட்டிவ் அலை சின்ன நெகட்டிவ் அலைய கேன்சல் பண்ணிடும். அததான் ஆனி பண்ணாங்க. தன்னோட வார்த்தைகளால தன் பயோஃபீல்டையே ரீப்ரோகிராம் பண்ணாங்க. அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் அதிர்வுகளை சரியான வார்த்தைகளை யூஸ் பண்றது மூலமா நாமே கேன்சல் பண்ண முடியும். இதை கேட்கறவங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இதை உங்க கார் ரேடியோவை டியூன் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. கரெக்ட். சோகமான சேனலை வச்சா சோக பாட்டு தான் கேட்கும். அதேதான், எல்லாம் நிச்சயமா சரியாகும் அப்படிங்கிற அலைவரிசைக்கு உங்க எண்ணங்களை நீங்க மாத்தும்போது உங்க வாழ்க்கையும் அதே ஃப்ரீக்வன்சிக்கு மாறிடுது. பிரபஞ்சத்தோட ரேடியோ ஸ்டேஷன்ல நீங்க எதை கேட்கறீங்களோ அதுதான் உங்க நிஜ வாழ்க்கையா மாறுது. ரொம்ப அழகான உதாரணம். மசாமி சயோஞ்சி சொல்றதும் இதுதான்.
நீங்க கோபமாவோ ரொம்ப சோகமாவும் இருக்கும்போது உலகத்துல இருக்கிற அதே மாதிரி சோகமான ஆட்களோட எனர்ஜி ஃபீல்டு கூட நீங்க கனெக்ட் ஆகுறீங்க. இது உங்களை இன்னும் நோயாளியாக்கிடும். அப்போ அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்தும் போது அப்போ பிரபஞ்சத்தோட ரொம்ப உயர்ந்த அதிர்வெண் கூட இணைஞ்சு உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க ஒரு குணமாக்குற ஒளியா மாறுறீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆகாஷி குணப்படுத்தும் முறை, ரிமோட் ஹீலிங், நம்ம மூளையோட அமைப்புன்னு நாம பேசின எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது நாம யாருமே தனியா விடப்படல. கரெக்ட். நாம தனித்து விடப்பட்டவங்க இல்ல. இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் தகவல் களத்து கூடவும் மத்த பில்லியன் கணக்கான மனிதர்கள் கூடவும் இயற்கையோடவும் நாம கண்ணுக்கு தெரியாத இழைகளால ரொம்ப ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கோம். ஆமா, ஆகாஷிக் ஹீலிங் அப்படிங்கறது வேற ஏதோ ஒரு கிரகத்துல வர்ற மேஜிக் பவர் கிடையாது. அந்த பிரபஞ்ச இணைப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணங்களையும் வார்த்தைகளையும் ரொம்ப விழிப்புணர்வோட பயன்படுத்துறது தான். இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான நினைவூட்டலா இருக்கும். உங்களுக்கு வர தொடர்ச்சியான உடல் உபாதைகளோ, ஒரு முதுகு வலியோ, இல்ல காரணமே இல்லாத ஒரு மனச்சோர்வோ வெறுமனே ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் மட்டும் கிடையாது. அது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல இருக்கிற கனெக்ஷன் கட்டானதுக்கான ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். இல்லனா ஒரு தவறான தகவலை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க வார்த்தைகளை மாத்துறது மூலமா உங்களுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டை நீங்களே இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆழமான உரையாடலோட ஆரம்பத்துல எரிக் பெர்ல் டாக்டரோட கிளினிக்கல் நடந்த விஷயத்தை பத்தி பேசணுமே, ஞாபகம் இருக்கா? பேஷண்ட்ஸ் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு நடக்கிறத உணர்ந்தாங்க, தொடாமலே குணமானாங்கன்னு. அது எந்த மாயாஜாலமும் இல்ல. அவங்க தங்கள அறியாமலேயே பிரபஞ்சத்தோட அந்த மாபெரும் ஆகாஷிக் புலத்து கூட கனெக்ட் ஆயிட்டாங்க. அந்த தகவல் பெட்டகம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை திருப்பி கொடுத்துச்சு. சரியா சொன்னீங்க. இறுதியா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வி. நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்ச ஒவ்வொரு சின்ன எண்ணமும், உங்க கோவமும் உங்க அன்பும் இந்த ஆகாஷிக் புலத்துல நிரந்தரமா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குன்னா, இந்த செகண்ட் உங்க மனசு மூலமா இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் மெமரியில நீங்க எதை எழுத போறீங்க? அத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.